नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमइदमिदं भूय एवास्तु भूयः. ஸ்ரீ பராசரபட்டர் அனுகிரகித்த இந்த ஸ்லோகம் ஆண்டாளுடைய வைபவத்தையும் அவள் திருப்பாவை பாடின படியையும் உரைக்கிறது. திருவாய்ப்பாடில் உண்டான பஞ்சலட்சங்குடி பெண்களும் கிருஷ்ணானுபவம் பெறுவதற்காக மார்கழி நோன்பு நோற்றதை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்தே அனுகரிக்கிறாள். அவ்வனுகாரத்தின் முதிர்ச்சியாலே திருப்பாவை 30 பாசுரங்கள் பாடினாள். ஒரு பக்தன் பகவானை பற்றும்போது முறையோடு பற்ற வேணும். அந்த முறையை நம்மாழ்வார் சாதித்தார். வேதம் வல்லார்களை நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரःசித்தமத்யாபயந்தி स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमइदमिदं भूय एवास्तु भूयः. ஸ்ரீ பராசரபட்டர் அனுகிரகித்த இந்த ஸ்லோகம் ஆண்டாளுடைய வைபவத்தையும் அவள் திருப்பாவை பாடின படியையும் உரைக்கிறது. திருவாய்ப்பாடில் உண்டான பஞ்சலட்சங்குடி பெண்களும் கிருஷ்ணானுபவம் பெறுவதற்காக மார்கழி நோன்பு நோற்றதை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்தே அனுகரிக்கிறாள். அவ்வனுகாரத்தின் முதிர்ச்சியாலே திருப்பாவை 30 பாசுரங்கள் பாடினாள். ஒரு பக்தன் பகவானை பற்றும்போது முறையோடு பற்ற வேணும். அந்த முறையை நம்மாழ்வார் சாதித்தார். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற பாசுரத்தில் முதலில் வேதம் வல்லார்களை ஆசிரயித்து பிறகு விண்ணோரை ஆசிரயித்து கடைசியில் பகவானை ஆசிரயிக்க வேணும். ஆண்டாளும் முதலில் வேதம் வல்லார்கள் ஸ்தானத்திலே 10 ஆய்க்குலத்து பெண்டிரை இடைச்சிகளை 6ஆம் பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை எழுப்பிவிட்டு மேலே 16வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரம் வரை விண்ணோர்கள் ஸ்தானத்திலே இன்றைய பாசுரம் தொடங்கி நாயகனாயன நந்தகோபனுடைய கோயில் காப்பான் என்று துவாரபாலகர்கள், அடுத்து 17ஆம் பாட்டில் நந்தகோபாலன் யசோதை பலராமன் முதலானோர், 18, 19, 20ஆம் பாசுரத்திலே பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியான நப்பின்னை பிராட்டி ஆகியோர்களை ஆசிரயித்துக் கொள்ளுகிறாள். இதெல்லாம் விண்ணோர்களை ஆசிரயித்த நிலையில். அதற்கு மேல் 21வது பாசுரத்திலிருந்து நேரே பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறாள். இன்றைய நாள் பாசுரம் 16வது பாசுரம் விண்ணோர்களை ஆசிரயிக்க தொடங்குகிற பாசுரம். இப்பாசுரத்தில் நாயகன் என்று வருகிறது. நாயகங்கிறது இங்கே பகவானை குறிக்கும். அப்படி அல்லாமல் இப்பாசுரத்தினுடைய முக்கியமான பொருள்னு பார்த்தால் நந்தகோபாலனைத்தான் குறிக்கும். பொதுவா நாயக்கன்னா பகவானை சொல்லுவார்கள். ஆனால் இப்பாசுரத்திலே நந்தகோபாலையின் நாயக்கன்னு சொல்லி நந்தகோபாலனுடைய கோயில் காப்பான் ஆரோ துவாரபாலகன் க்ஷேத்திரபாலகன் அவர்களையும் நாயக்கன்னு சொல்லுகிறாள். இதிலிருந்து ஆச்சாரிய வைபவம் சொல்லிச்சாயித்து என்று பூர்வர்கள் நிர்வாகம். என்ன துவாரபாலகன் கதவை திறந்து விட்டாத்தானே உள்ள போய் பெருமாளை சேவிக்க. ஒரு ஆச்சாரியன் பகவானை பற்றி நமக்கு சொன்னால்தான் அவர் அனுகிரகமடியாகத்தான் பகவத் தரிசனமோ பிராப்தியோ நமக்கு கிட்டும். ஆகையால்தான் வாயிற்காப்போனை எழுப்புவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. ஆச்சரியமான பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், ஆயர் சிறுமியோரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய்நுயர்ந்தான், தூயாமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேசநிலைக் கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய தினப்பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான்
பாசுரத்தின் பதங்களினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். நாயகனாய் நின்ன நந்தகோபன், நந்தகோபாலனே நாயகன் என கண்ணனையும் பெற்றுக் கொடுத்தவர் அல்லவா. ஆனால் அவரை அவசியம் நாயக்கன்னு நாம் அழைக்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபன், நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நந்தகோபாலனுடைய கோயிலை காக்கக்கூடியவர் துவாரபாலகன், க்ஷேத்திரபாலகன். குடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, கோயில் காப்பான் ஒருத்தர், வாசல் காப்பான் ஒருத்தர். இப்ப சன்னதி வாசல்லே அருகிலேயே இருவர் ஜெய விஜயர்கள் உள்ளார்கள். கோபுர துவாரத்திலேயும் காப்பாளர்கள் உண்டு. இதை போல இருக்கிற 2 பேரைத்தான் அண்டாள் அழைக்கிறாள். கோயில் காப்பான் வாசல் காப்பான் என்று. கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, நல்ல உயர்ந்த கொடிகள் கட்டப்பட்டிருக்கிற அலங்கார தோரண வாயிலை காக்கக்கூடியவனே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், மணிகள் பொழுத்தியிருக்கிற கதவை திற. அவர் உள்ளிருந்து சந்தேகப்படுகிறார். விடியற்காத்தால பொழுதுல வந்து கதவை தரன்னு சொன்னால், நாம திறந்து விட்டுட்டால் இந்த ஊர்லயோ எல்லாமே அசுரர்கள். கண்ணன் விளையாட போற இடத்திலே எத்தனை அசுரர்கள் குறுக்க வந்து கொல்ல பார்க்கிறார்கள். ஒரு கண்ணுக்குட்டி நிற்கிறதேன்னு பார்த்தா வத்சாசுரன், வெளாம்பழம் சாப்பிடலான்னு பார்த்தா கபித்தாசுரன், சரி நாகப்பழத்தை உலுக்கி சாப்பிடுக்கலாமேன்னு பார்த்தா கழுத வடிவில் தேனுகாசுரன், ஏதோ பொம்மையாட்டம் பாம்பு கிடக்கிறதேன்னு பார்த்தா அகாசுரன், குதிரை வரதே ஏறி உட்கார்ந்துக்கலாம்னா கேசி. இப்படி ஒண்ணுமில்லே. கடைசியா தாய் பால் கொடுக்கிறாளேன்னு பார்த்தா பூத்தனை. இப்படி ஒன்னொன்னும் அந்த ஊர்லே அசுரத்தனத்தோட இருக்கிறபடியால் ஆருக்கும் வாசல் கதவை திறக்கிறதில்லை அப்படின்னு துவாரபாலகன் முடிவெடுத்து வச்சிருக்கார். அதனாலதான் இவர் திறக்கவும் இல்லை. உள்ளிருந்து அதெல்லாம் திறக்கிறதுக்கு இல்லை. நாயகனான நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் என் இவர்கள் பிரார்த்தித்து விட்டு நின்று பார்த்தார்கள். அவர் சொல்லிட்டார், இப்படி நாங்க ஆருக்கும் கதவெல்லாம் திறக்கிறதில்லை. அசுரர்கள் தலைப்பையில் எவன்கோல் அங்கென்னு ஆழுமென் ஆறுயிர் ஆண் பின் போகேல் என்று நம்மாழ்வார் தெரிவித்தா போலே அசுரர்கள் வந்துட்டா என்ன பண்றது என்று உள்ளிருந்திவன் சொன்னான். அதுக்கு அவ பதில் சொல்றார், 1000 சிறுமியரோமுக்கு நாங்க என்ன அசுரர்களா வந்திருக்கிறோம், 1000 சிறுமியர்கள் என்ன வந்திருக்கோம். அவன் திரும்ப சொன்னான், ஏன் 1000 சிறுமியரோம்னா ஒரு அசுரன் கண்ணனும் பலராமனும் விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள்ளேயே ஒரு இடப்புள்ள வடிவத்திலேயே வந்துவிட்டான். தட்டாமாலை சுத்தின்தான். கண்ணனும் பலராமனும் 2 பிள்ளைகளாக ஒத்தருக்கு ஒத்தர் இப்படி கையை பிடிச்சுன்னு தட்டாமாலை சுத்துவாடு. அந்த விளையாடிட்டு இருக்கிறச்சே ஒரு பிள்ளை அசுர பிள்ளை வந்து இந்த பிள்ளைகளாட்டம் வேஷம் போட்டுண்டு 2 பேரும் தட்டாமாலை சுத்தி ஒத்தருக்கு ஒத்தர் 6 தோத்துட்டாலோ தோத்தவர்கள் ஜெயித்தவர்களை தலையில தூக்கிட்டு ஓடணும். அதை போல பலராமனை தூக்கிட்டு எங்கேயோ ஓடிப்பட்டான் அந்த பிள்ளை. அவனும் 1000 குலத்து பிள்ளையாத்தான் வந்தான். அதனால இந்த அசுரர்களை நான் நம்புறதா இல்லை, நீங்க 1000ன்னு சொன்னதுக்காக நான் விட்டுட மாட்டேன் அப்படின்னு உள்ள இருக்கிறவர் சொல்லிவிட்டார். 1000 சிறுமியரோமுக்கு நீ சிறுவனை பத்தி சொல்லிட்டு இருக்கே, நாங்க சிறுமியை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ ஆண் கோபனை பத்தி சொல்லுகிறாயே, நாங்கள் பெண்களன்னோ வந்தோம். பெண்ணு தானே பூத்தனை வந்தாள். அதனால 1000 சிறுமியர்களை நம்புறதுக்கு முடியாது. 1000 சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். நாங்கள் என்ன அசுரர்களாக வந்தோமா, திருநாவர்த்தனை போல வந்தோமா, பூதனையை போல வந்தோமா? பகவானை பத்தி நாமங்களை சொல்லி அவன் திருவடிகளை வணங்க வேண்டும்ங்கிற ஆசையோடே வந்திருக்கிறோம். 1000 சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். எங்கள் நிலைமையை பார்த்தாயா? ஏற்கனவே கண்ணனோட நாங்கள் விளையாடி கொண்டிருந்த போது என் வீட்டு கதவு எப்போதும் உங்களுக்கு திறந்திருக்கும். இது கண்ணன் சொன்ன வார்த்தையா? இது அடிக்கடி நாம சில பேர்கிட்ட சொல்லுவோம் இல்லையோ, எப்பவும் என் வீட்டு வாசல் திறந்திருக்கும், நீங்க எப்போ வேணாலும் வரலாம் இப்படின்னு கண்ணன் சொல்லி வச்சிருக்கா. இதை சொன்னாலே கதவு சாத்திருக்கும்னு அர்த்தம். 1000 சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். மணிவண்ணன் மணி போன்ற அழகும் சுவாவமும் படைத்த பகவான் மென்னலே வாய் நேர்ந்தான். ஏற்கனவே எங்களோட அந்தரங்கமா விளையாடிட்டு இருக்கிறச்சே வாய் நேர்ந்தான். ஒரு வார்த்தை சொல்லி வைத்தான், எப்போ வேணாலும் நீங்க வரலாம், நான் திறந்து விடுறேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு மறந்து போச்சு பத்தியா? அன்னைக்கு கண்ணன் எங்கள் காலிலே விழுந்திருந்தது போக இன்னைக்கு நாங்கள் உன் காலிலே விழுந்திருக்கிறோம். மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம், துயிலழப் பாடுவான். நாங்கள் தோஷத்தோடே வரவில்லை, தூய்மையோடே வந்திருக்கிறோம். துயிலழப் பாடுவான். பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்துள்ளோம். வாயால் முன்னம் மாற்றாதே, உன் வாய் கொண்டு நல்வார்த்தை சொல்ல வேண்டும். வா வா என்று எல்லாரையும் அழைக்க வேண்டும். கண்ணனிடத்திலே நீ சேர்த்து விட வேண்டும். அப்படி விட்டுட்டு முன்னம் மாற்றாதே, இங்கே யாரு வராதீர்கள், இங்கே யாரு வராதீர்கள்னு சொல்லாதே. ஏனெனில்
உங்க கண்ணன் கீழே வந்து அவதரிக்கும் போது எதற்காக தெரியுமா பூலோகத்துல பிறந்தார்? அனைவரும் வரணுங்கிறதுக்காக, யாரும் வர வேண்டாங்கிறதுக்காக அல்ல. சுவாமி எவ்வழி தொண்டன் அவ்வழிதான் இருக்கணும். உன் சுவாமி எதற்கு ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்தார்? எல்லாரையும் அழைச்சின்னு போகணுங்கிறதுக்காகத்தானே வந்தார். ஆனா நீ வராதேன்னு சொல்லிட்டு இருக்கியே, இன்னார் என்ன யாருங்கிற பாகுபாடு பார்க்காதே. பகவான் ராமனாக அவதரித்த போது குஹப்பெருமானோடே சுக்ரீவனோடே வேடன்னு பார்த்தானா, குரங்குன்னு பார்த்தானா, விபீஷணனை ஒரு ராவணனுடைய தம்பி ராட்சசன்னு பார்த்தானா, சபரி வேடுவச்சின்னு பார்த்தானா? ஒன்றும் பார்க்கவில்லை. இவன் உங்க கண்ணன் மட்டும் இடையன்னு பார்த்தானா, இடைச்சின்னு பார்த்தானா, பிணவிருந்தெடுக்க கூடியவன்னு பார்த்தானா, கண்டாகர்ணன்னு பார்த்தானா? ஏதுமில்லாமல் ததிபாண்டனுக்கு கூட மோட்சம் கொடுத்தான். ஒரு நாகப்பழம் விற்கிறவளுக்கு கூட மோட்சம் கொடுக்கிறவர். அப்படி இருக்கிறச்சே நீ என்ன வாயில் காப்போல இருந்து போன்னு திரும்பி சொல்லுகிறாயே? வாயால் முன்ன மாற்றாதே, எங்களை மறுக்காதே, திரும்ப போன்னு சொல்லாதே. அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு. அம்மா என் ஆச்சாரிய நடத்தல தனக்கு உண்ட பரிவோடே தனக்கு இருக்கிற நெருக்கத்தை வெளிப்படுத்தி நீ திறந்து விட்டால் தானே ஒரு தாயினிடத்திலே எந்த உரிமையும் நாம் எடுத்துக்கொண்டு கேட்கலாம் இல்லையோ? அதை போல அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு, நீ நிலைக்கதவம் நீக்கு. உள்ளே இருந்து அவன் பதில் சொன்னான், கதவை வெறும தாப்பால் தான் போட்டு வச்சிருக்கேன், திருப்பிட்டு உள்ள வாங்க. நீங்க ஆழ்வார்த்தனரி பக்கம் போனீங்கன்னா இப்படி திருப்புற ஆப்பர் ஒரு கைப்பிடி இருக்கும், அது இப்படி திருப்பிட்டா திறக்கிறதுன்னு அர்த்தம், இப்படி திருப்பிட்டா போட்டு விடுறதுன்னு அர்த்தம். குழச்சி போட்டு வச்சிருக்கேன் வா. துறவால்ங்கிறது சாவி, துறவால உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருப்பா, குழச்சி வெளியில போட்டிருப்பா, திருப்பிட்டா நாமளே கதவை திறந்துன்னு போயிடலாம். அதை போல இந்த இடத்துல நேசநிலை கதவம் நீக்கு, நீ தான் கதவை திறந்து விடுன்னு உடனே அவன் பதில் சொன்னா, நான் ஒன்றும் திறக்க வேண்டாம், உள்ளுக்குள்ள ஒன்றும் பூட்டி எல்லாம் வச்சிருக்கல, அதை வெறுமை குழச்சி போட்டு வச்சிருக்கேன், திறந்துன்னு வாங்கோ. வெளியில இருக்கிறவ சொன்னா, பாட்டை நீ சரியா பார்க்கல, நீ நேசநிலை கதவம் நீக்கு, நாங்கள் நீக்கி கொண்டு வரமாட்டோம், நீ தான் கதவை திறந்து விடணும். நான் தான் திறந்து வச்சிருக்கேன்னு சொல்றேன், என்ன அது அல்ல, நீ வந்து நின்று ஆண்டாள் போன்ற பெண்களை உள்ளுக்குள்ளே விடுகிறோம், பகவான் தரிசனம் கொடுக்க போகிறார், கதவை திறந்திருக்கேன் போ அப்படின்னு நீ சொல்லி நாங்கள் உள்ளே போக வேண்டுமே தவிர நாங்களாக செல்வது கூடாது. நாம் பகவானை நேர போய் ஆசிரியிச்சுடலாமன்னா ஆச்சாரியன் மூலமாகத்தான் ஆசிரியிக்க வேண்டும். அதனாலதான் நிர்பந்தப்படுத்தி வாயில் காப்போன் இடத்தே நீ நேசநிலை கதவம் நீக்கு. இல்லைன்னா பாசுரத்திலே குறுக்கு இப்ப நீ சொல்ல எதற்கு? அவனை பார்த்து தானே பேசிகிட்டே இருக்கா. ஒரு விழிச்சொல் முதல்ல வச்சுட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் சொல்றதெல்லாம் ஆரை பார்த்து கூப்பிட்டுருக்கோமோ அவரை பத்தின்னு தான் அர்த்தம். சுவாமின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னத்தை சொல்லிட்டு இருக்கோம். குறுக்க சுவாமியன்னு சொல்லிக்கணுமா? தேவையில்லை. ஆனா நடுவில் ஒரு இடத்துல நீ எதற்கு? நாயகனாயன் என்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு வெளிச்சொல் முடிஞ்சு போச்சு. பாசுரத்துக்கு ஒரு வெளிச்சொல் இருந்தாலே மொத்த அர்த்தத்தையும் சொல்லிடலாம். ஆனா நீனு குறுக்க வந்த காரணம், அவர் நீங்களா திறந்துக்குங்கோன்னு சொன்னார். ஆண்டாளுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஆகையால் நீ நேசநிலை கதவம் நீக்கு. இன்னைக்கு பல பேருக்கு என்ன சந்தேகம்னா, நாம இருக்கோம், பகவான் இருக்கார், புஸ்தகங்கள் இருக்கு, வாசிச்சு பகவத் விஷயத்தை தெரிஞ்சுட்டு நேர பகவானுடைய மோட்சத்தை பிரார்த்திச்சிட வேண்டிதானே. குறுக்க ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது ஏதற்கொண்ணு என்கிற கேள்வி பல பேர் இளைஞர்களுக்கு நடுவில் சரி, இளைஞர்கள் கூட சொல்ல மாட்டேன். இன்னைக்கு 20லேருந்து 25 வயசு இருக்கிறவர்கள்லாம் நிறைய பேர் ஒத்துணுடுறா, சொன்ன விஷயத்தை கேட்டுனுடுறா. ஆனா இந்த 35லேருந்து 40 இருக்கிறது நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது எதற்காக பண்ணணும்னுட்டு பண்ணோம்னா ஆண்டாளத்தான் கேட்கணும். நீ நேசநிலை கதவம் நீக்கு, நீ கதவை திறந்து விட்டால் தான் நான் உள்ள போவேங்கிறாள். அதுக்கு ரொம்ப வேடிக்கையாடி என் தகப்பனார் தெரிவிப்பார். 2 கதவு வச்சிருப்பாள் இல்லையோ, பெரிய இடங்கள்லாம் போனோம்னா இவ்வளவு பெரிய கண்ணாடி கதவு போட்டிருக்கும், தள்ளுன்னு ஒன்றில் போட்டிருக்கும், இழுன்னு ஒன்றில் போட்டிருக்கும். இந்த தள்ளுங்கிற கதவை பிடிச்சி நம்ம இழுத்துட்டோம், நம்ம முகத்திலே அடிக்கும். இழுன்னு போட்டிருக்கிற கதவை தள்ளிட்டோம், அது திரும்ப நம்ம முகத்தில் அடைக்கும். இது எப்படி திறக்கிறது எப்படி தள்ளுறதுன்னே தெரியல. இதை விட பேசாத வாயிற்காப்போம் நிப்பர் அவர்கிட்ட பிரார்த்தித்து, எந்த கதவை தள்ளணுமோ தள்ளி விடு, எந்த கதவை இழுக்கணுமோ இழுத்து விடு, விட்டுட்டியானா நான் உள்ள போறேன், எனக்கு திறக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு புத்தி கிடையாது என்ன அவரிடத்துல பிரார்த்தித்து உள்ள போற மூலியம். அதே போலத்தான் பகவான் எப்படிப்பட்டவன்கிறத நாம் அறியோம். ஏன்னா அவன் பரமாத்மான்ற ஜாதி, நாம ஜீவாத்மாங்கிற ஜாதி. அப்ப அவருக்குள்ள போறதுக்கு ஏது பண்ணணும், சரியா பண்றோமா தப்பா பண்றோமா, இப்படி நடந்துட்டா கோவிச்சு நடுவரா, அப்படி நடந்துட்டா சந்தோஷிப்பரா, ஒண்ணு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பழகின சமாச்சாரமா? எதுவும் அவர் இடத்துல பழகினதில்லை. அப்படி இருக்கிறச்சே பழகியவர் ஆச்சாரியன். அதனால அவரிடத்துல நீ நேசனக்கதவன் நீக்கு. அவர் திறந்து விட்டுட்டாருன்னா நம்ம முகத்துல வந்து அடிக்காது பாருங்க. ஏன்னா பிரம்மங்கிறது சக்தி இவ்வளவுன்னு வரையறைக்கு உட்படாத சக்தி, அதீதமான ஞானம், அதீதமான சக்தி. ஒரு ஆணையிடத்துல போறோம்னா ஆனப்பாக இல்லாத இருக்குச்சே போவிடா,
அந்த தைரியம் வருமோ? பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கும். சொழட்டி தூக்கி அடிச்சுடுத்துன்னா பாகன் கையில் அப்படி அங்குஷம் வச்சுட்டு இருந்தார்னா என்ன ஆட்டம் ஆடினாலும் அசையாது. ஆணைய போலத்தானே பகவான் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபானானாய் குணபால மதையானாய் ஓரொரு யானையாக திருமங்கியாழ்வார் 4 திசைக்கு 4 யானை கட்டி வாழ்ந்தவர். வடக்கே யானை திருவேங்கடமுடையான், தெற்கே யானை திருமாலிருஞ்சோலமலை அழகன், மேற்கே யானை திருவரங்கநாதன், கிழக்கே யானை சபரிப்பெருமாள் திருக்கணவர தெம்பெருமான். இந்த ஆனைகள்லாம் அடக்கிறதுக்கு ஆறு தேவைன்னா திருமங்கியாழ்வார போலே அவர் திருவடிகளை பணிந்தவரான ராமானுஜரை போன்ற ஆனப்பாகன் வேண்டும். அவர்கள் கையில் அங்குஷம் இருந்தால் தானே நாமக்கு தைரியமா கிட்டக்க போக முடியும். அதனால ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டுதான் பகவத் சமாசேனம். முன்னமே வாய் நேர்ந்தான் நீ நேசநிலை கதவம் நீக்கு, ஆகையால் துவாரபாலகனே நீதான் கதவை திறந்து விட வேண்டும் என்று பிரார்த்திக்க அவனும் நீக்கி விட்டான்கிறது பாசுரார்த்தம். நீக்கின பிற்பாடு உள்ள போய் 3 பேரும் வரிசையா கிடந்து உறங்குகிறார்கள். அவர்களை எழுப்பின பாசுரம் நாளைய பாசுரம். நல்ல நாயகனான் என்ற நந்தகோபாலன்னு இப்பாசுரத்தில் ஆச்சாரிய வைபவமே சொல்லப்படுகிறது. நாயகனன்னு பகவத் ராமானுஜரையே நாம் கொள்ள வேண்டும். இனி கீழ்ப்பாசுரத்தின் அர்த்தத்தை அனுபவித்து விட்டு இப்பாசுரம் பார்க்கலாம். கீழப்பாசுரம் பாகவத பிரபாவம், இப்பாசுரம் ஆச்சாரிய பிரபாவம். என்ன எல்லை இளங்களிய பாசுரத்தில் பாகவதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும்னு ஆண்டாள் தெரிவித்தாள்னு பார்த்தோம். சித்தஞ்சிறுகால பாசுரத்தில் பகவான் எப்படி நடந்து கொள்ள வேணுங்கிறத சாதிக்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லான கொன்னான மாற்றார மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய்ங்கிறது 15வது பாசுரம். எல்லே என்று இந்த இளங்கிளியை கூப்பிடுகிறாள். எல்லேன்னா 2 அர்த்தம். எல்லேன்னா ஆச்சரியம், என்ன அழகான குரல் வளம். எல்லே இளங்கிளியே ஒரு அர்த்தம். எல்லேன்னா கூப்பிடுதல், சம்போதனம். மறுபடியும் இந்த ஆழ்வார்த்தனரி பக்கம் போனேன்னா ஏலே அப்படின்னு கூப்பிடுறாளோ இல்லையோ, அது எல்லே என்ன கூப்பிடா போற. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. இளங்கிளி, கிளியை போன்ற சுபாவம். பச்சை பசேல்னு இருக்கும் கிளி, வாய் சிவந்திருக்கும், திருமேனி பச்சையாக இருக்கும், அதனுடைய அழகு சிவந்திருக்கும். இந்த பெண்ணனுடைய திருமேனியை பார்த்தா பசக்கு பசகன்னு பச்சையாக இருக்கிறது. ஆண்டாள் தன்னையும் பார்த்துக்கிறா, அவளையும் பார்த்துக்கிறா. பகவானை விட்டு பிரிந்து உடல் வெளுத்து போய் பசலனை கண்டிருக்கிறோம் நாம். நீ இன்னும் பச்சை மாறாம திருமேனியில் இருக்கியா? பச்சை மாறாமல் இருக்குன்னா பகவத் விஸ்லேஷன் தாக்கலேன்னு அர்த்தம். இன்னும் இந்த விரக தாக்கம் தாக்கலேன்னு சொன்னா அப்ப பச்சையா இருக்க போறது. விரக தாகம் தாப்பிடுத்துன்னு சொன்னா அப்ப வெளுத்து போடும் இல்லையோ. பசலை நோய் காணுதல்ங்கிறது நாயக்க நாயக்கி பாவத்திலே காமப்பாசுரங்கள்ல பல இடங்கள்ல தமிழ் இலக்கியத்திலேயே நாம பார்த்திருக்கோம். இளங்கிளிங்கிறதுனாலே கிளியாவும் இருக்கா, சின்ன பெண்ணாவும் இருக்கா. இவளை ஏன் சின்ன பெண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா 10ஆவதா எழுப்புறாள் இல்லையோ. ஏன்னா முதல்லேருந்து கிளம்பி இப்ப கடைசி வீடு வரைக்கும் வந்தாச்சு. கடைக்குட்டியான பெண். ஆழ்வார்கள் என்றும் கிளியைத்தான் வளர்த்து கொண்டு வருவார்கள். குயில் வளர்க்கிறத விட்டு கிளியை வளர்க்கிறா. ஏன்னா கிளிதான் சொன்னத்தை அப்படியே திரும்பி சொல்லும். இந்த பெண்ணும் சொன்னத்தை திரும்பி சொல்லிட்டா. பங்குடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட இன்னும் 14வது பாசுரம் கடைசியில சொன்னத்தே இந்த பெண் அழகிய மெலிதான குரல் எடுத்து இந்த வீட்டுல சொல்லிட்டு இருக்கா. சங்குடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கையக்கண்ணான். அது இவாளு காதல விழருது. இளங்கிளியே ரொம்ப நன்னா இருக்க நீ பாடுறது. எல்லே இளங்கிளியேன்னு அவளை அழைக்கிறாளாம். திருமங்கியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் ஓர் கிளி வளர்த்து கொண்டு வந்ததாக சொன்னார். இந்த பாசுரத்தில் ஓரோர் அடிக்கும் பாகவதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்லுகிறார்கள். அது என்னன்னு சொல்றேன். பூர்வாச்சாரியர்களுடைய வரலாற்றிலிருந்து சில கதைகளையும் தெரிவிக்கிறேன். அப்ப இந்த பாசுரத்துல என்ன அர்த்தம், நாம் எப்படி பாகவதர்களிடத்துல நடந்துக்கணும், நாமும் எப்படி ஒரு பாகவதனா இருக்கணும் அப்படிங்கிறத ஓரளவு புரிந்து கொள்ளலாம். இளங்கிளிங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். பகவத் விஷயத்திலே ருச்சி உடையவர்கள் ஆரோ அனைவருடைய பேச்சும் அவர்களுடைய எதுவுமே நமக்கு உத்தேசம். பகவானிடத்துல இவன் பக்தி இருக்கிறவர், அவருக்கு பிரேமம் உண்டுன்னு இருந்துட்டா அவர் உட்கார்றது நிற்கிறது பேசுறது நடக்கிறது எல்லாமே நமக்கு பிடிச்சதா இருக்கணுமா. இல்லைன்னா இப்ப ராமானுஜர் நிற்கிறார் 4 பாட்டு பாடி விடுறார், அவர் சிரிக்கிறார் 8 பாட்டு பாடி விடுறார், நம்மாழ்வார் பாடினார் அதுக்கு 10 பாட்டு பாடி விடுறார். இது என்ன இவர்கள் பண்றதெல்லாம் இப்படி எழுதுறாளே, நம்ம பண்றதெல்லாம் இந்த மாதிரி ஒத்துன்னு எழுதியே வைக்க மாட்டேங்கிறாளேன்னா முதல்ல அது எழுதுறாப்புல இருக்காது. நம்ம பண்றது சுமாரா தான் இருக்குன்னு வச்சுங்க. அப்படியே இருந்தாலும் அது பகவத் விஷயத்துல ருச்சி படைத்தவனா இருக்கணும். எம்பெருமானிடத்துல பக்தி உள்ளவர்கள் ஏது செய்தாலும் அது நம் முகப்புக்காக, அதை கண்டு நாம் அனுபவிக்க வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும். பெருமானை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், ஆனா விக்கிரக ரூபத்துல தான் அதை அனுபவிக்க முடியும்.
ஆனா ஆழ்வாராச்சாரியர்கள் வாழ்ந்த காலத்துல கூட யார் பழகியிருக்காளோ அவர்கள்லாம் விபவத்திலேயே அனுபவிச்சிருப்பாளா? அப்ப நமக்கு அந்த காலம் இல்லையேன்னா ஆச்சாரியனோட அதுக்கு தான் அனுபவிக்கிறோம். ஒரு ஆச்சாரியன் பகவானிடத்தில் ருச்சி படைத்தவர். அவர் திருமேனி நமக்கு முக்கியம்னு சொல்றார்கள். அவர் செய்யும் ஓரொரு செயலும் நமக்கு முக்கியமானது. அப்ப பேச்சில் இனிமையை கொண்டாடுகிறாள். பகவத் விஷயத்திலே ருச்சி உடையார்கள் ஆறாக இருந்தாலும் அவர் பேச்சில் இருக்கிற இனிமையும் உத்தேசம். கிளிய வளர்த்துட்டு திருமங்கையாழ்வார் கத்துக் கொடுக்கிறார். அது என்னமா பேசுறது? அது பேசினத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டார் திருமங்கையாழ்வார். ஆழ்வார் திருக்குறையலூர்ங்கிற திவ்யதேசத்தில் அவதரித்தவர். அவர் திருமணங்கொல்லையிலே தான் 8 எழுத்தும் பறித்தார்ங்கிறதையும் பார்த்தோம். அவ்வார்வாருக்கு நாயிகா பாவம் ஏற்பட்டால் பரகால நாயகி பரகால நாயகின்னு அவருக்கு திருநாமம். பெருமான விட்டு பிரிந்து மிகவும் தளர்ந்து போய் உயிர் போகக்கூடிய நிலைமைக்கு ஆழ்வார் வந்து விட்டார். பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள். இனி பாவாடை கட்டி விட்டா நிக்கலே, சோறு கொடுத்தா தாங்கலே, மடியில வச்சு படுனா தூங்க முடியல, கண்கள்ல இருந்து ஜலஞ்சலமா கொட்டுறது. இது நிலைமை. இந்த நிலைமையை மாற்றணும்னு தாயாருக்கு ஆசை. என்ன செய்தால் இந்த நிலைமை மாறும்? என்னவள் யோசித்து பார்க்கிறாள். அப்போ ஒரு வழிதான் இருக்கு. ஏற்கனவே ஒரு கிளி வளர்த்துண்டா இந்த பொண்ணு, அது நன்னா உசுரோட தான் இருக்கு. இன்னும் அந்த கிளி கையில இருக்கு. அந்த கிளியை விட்டு இவ சொல்லி கொடுத்த பெயர்கள் எல்லாத்தையும் திரும்ப சொல்ல சொல்லி அந்த பெயரை கேட்டாவது இவர் எழுந்திருக்கிறாளான்னு பார்ப்போம். ஏன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு ஏன் பரம பக்தனுக்கு பகவானுடைய திருநாமத்தை கேட்டாலே போன உயிர் மீண்டு வந்துருமோ இல்லையோ. மிருத சஞ்சீவனமான ராமநாமம் ஆயிற்றே. பரத்தி பரமஸ்பஷ்ட துட்ட புட்ட சுபேக்ஷணா ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோ நயா. இந்த சஹஸ்ரநாமாத்தியாய திருநாமங்களுக்கு முன்பாக பராசர பட்டர் தெரிவிக்கிறார், இத உபரி, இதற்கு மேலே மிருத சஞ்சீவனமான ராமநாமத்தை சொல்லுகிறார். அப்ப போற உயிரை கூட தங்க வல்ல வைபவம் அது கொண்டோல்லையோ. இந்த கிளிக்குத்தான் ஏற்கனவே இந்த பெண்ணு நன்னா நிலையில இருக்கிறச்சே, நிதானத்தில் இருக்கிறச்சே நிறைய திருநாமங்களை சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்கு பால், தயிர், பழம், சோறு எல்லாத்தையும் ஊட்டி ஊட்டி பகவன் நாமத்தை சொல்லி கொடுத்துருக்கா. இப்ப தாயார் போய் இந்த கிளியின் இடத்துல கேட்கிறா, கிளியே நீ அந்த பேரை சொல்லு, அதுல யானை என் பெண்ணு உயிர்ப்பித்து எடுகளான்னு பார்ப்போம். கிளி சொல்லித்து, நானா அவளுக்கா? அவ ஆச்சாரியான்னா எனக்கு அவ சொல்லி கொடுத்தது அவ முன்னாடி போய் என்ன சொல்ல சொல்றீங்களே, எனக்கு வாயை திறக்கிறதுக்கே தெம்பு இல்லை என்ன பேசாம இருந்தது. நீ இப்படி பார்த்துட்டியானா இன்னும் 5 நிமிஷத்துல உயிர் போயிடுங்கிளியே. உன் தலைவி இருக்க வேண்டியது முக்கியமா இல்ல நீ இப்ப பார்க்க வேண்டியது முக்கியமா? கிளி சரி, எப்ப நம்ம ஆச்சாரியாவுக்கே இவ்வளவு ஆபத்தோ நாம் இனி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்ததை திரும்ப சொல்றதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்து. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடைந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தனரதம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்த திருத்தண்டாவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. மடக்கிளி மடப்பத்த உடைய கிளி, பவ்யமா இருக்கிற கிளி, வெட்கப்படுகிற கிளி. திறந்து பேசுறதுக்கே ரொம்ப வெட்கப்பட்டுதான். இப்ப முதல்ல அந்த கிளி பேசுறதுக்கு திறக்கிறது. இது வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கு. பரகால நாய்க்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருப்போலோ அதை வெறுமை கேட்டிருக்கும். ஆனா இப்பதான் முதல்ல வாயை திறந்தது. பார்த்தா சகப்பு மாறாம இருக்கு வாய். வியாக்கியாத்தை தெரிவித்தார். திருமங்கையாழ்வார் உடல் பசலை நோய் கண்டு போய் வெளுத்து போய் கீழே கிடக்கிறார். வளர்த்திருக்கிற கிளி நன்னா பச்சை பசேல்னு வாய் இன்னும் சகப்பா இருக்கே, இது என்ன நியாயம் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு பகவானை பற்றினவர்கள் ஏமாற்றப்பட்டு வெளுத்து போக வேண்டும், பாகவதர்களை பற்றினவர்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள் என்ன அந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஏன்னா பகவானை பற்றினவர் திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வாருங்கிற பாகவதரை கிளி பற்றி இருந்து சொல்லியோ. ஆனால் அதுக்கு பசல நோய் வரவே வராது. முளைக்கதிரை கிளி மெதுவா இப்பதான் ஸ்வரம் கூட்டுறது. ஏன்னா புதுசா பேச ஆரம்பிக்கிறா பாருங்க, அவளுக்கு அப்படி குரல்லாம் கொஞ்சம் தடுமாறி ஒரு 2 வருஷம் ஆகும். அப்புறம் ஸ்திரப்பட்டு ஓ எப்படியும் இவர்களுக்கு நமக்கும் ஒரே விஷயம்தான் தெரியும், அதனால நாம் இனிமே தைரியமா சொல்லலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறவர்கள் இதுக்குள்ள நாளாயிடும். இதுவோ இளங்கிளி சின்ன கிளி பேச ஆரம்பிக்கிறது. முளைக்கதிரை இந்த திருநாமங்கள்லாம் சந்த சொல்லியிருக்காராம் பரகால நாய்க்கு. அவர் தன் நிலைமையில நன்னா இருக்கிறச்சே, மயக்கம் இல்லாத இருக்கிறச்சே கிளியை கூட்டி வச்சுன்னு தினப்படி சந்த சொல்லி கொடுப்பார். முளைக்கதிரை, அது திரும்பி சொல்லணும். முளைக்கதிரை முளைக்கதிரை முளைக்கதிரை. இவர் திரும்ப சொல்லுவார் குறுங்குடியுள் முகிலை குறுங்குடியுள் முகிலை குறுங்குடியுள் முகிலை குறுங்குடியுள் முகிலை. இந்த சந்த சொல்லி மனப்பாடம் பண்ணியிருக்கு. அதை இப்ப மெதுவா சொல்லி பார்க்கறதா. பாட்டை வேகமா செவிச்சிருவாளு. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகம் கடந்த பால் முதலாயன அளப்பரி ஆரமுதை. கிளி அப்படி சேவாகாலம் பண்ண மாட்டேங்கிறது. திருமங்கையாழ்வார் இங்க மயக்கமா விழுந்திருக்கார். முதல் வார்த்தை சொல்லிட்டு முளைக்கதிரைன்னு கிட்டக்க போய் இப்படி தலையை திருப்பி முகத்தை பார்க்கறதாம். இந்த ஒரு சொல்லு இவருடைய உயிரை மீட்டு கொடுத்துடுத்தா இல்ல இன்னும் மயக்கமாத்தான் இருக்காரா? ஒண்ணு சலனமே இல்லை. 2ஆம் சொல்றது குறுங்குடியுள் முகிலை. கிட்டக்க போய் பார்க்கறது எழுந்து நுட்டாரான்னு.
எதற்கு சொல்லி முடிச்சுட்டு பார்க்க கூடாதான்னா, ஒன்று அப்பப்ப தன் ஆச்சாரியன் எழுந்துனுட்டாரான்னு பார்க்கணும்னு கிளிக்காசே. ரெண்டாவது எழுந்துனுட்டார்னா இந்த அதிக பிரசங்கம் நாம பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நிறுத்தி விடலாம் போது இத்தோட. இல்லைன்னா நான் பேசிட்டே என்ன இருக்கணும், ஆச்சாரியன் சன்னிதானத்துல நாம் வாய் திறந்து பேசலாமா, நமக்கு என்ன யோக்கியத்தை அப்படின்னு கிளி புரிஞ்சுட்டு ஒண்ணுனா பார்க்கறது. முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமான் தான் அடங்கமேய வந்தனன் என்னும் ஒரு திவ்ய தேசத்து பேரையா சொல்லி சொல்லி பார்க்கறது. ஆனா திருவங்கியாழ்வார் இடத்துல சலனம் காணும். பாட்டு போக போகத்தான் மெதுவா உயிர் திரும்பி வருது. மரதகத்த திருத்தண்டாவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு கிளி சொல்றத கேட்கிறார் பரகால நாயகி. பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன், நான் வளர்த்த பயனை பெற்றேன். உனக்கு கிளியே தயிர் பழம் சோறு பால் கொடுத்தேனே, எதுவுமே வீணா போயிடலப்போ, நீ நன்னா திருப்பி சொல்லிட்டியே. வைக்காத உடனே கேண்டார். தன் உயிரை மீட்டு கொடுத்ததற்கு நன்றி சொல்லுகிறாரா? தன் உயிரை மீட்கிறதுக்கு தான் கிளியை வளர்த்தாரா திருமங்கியாழ்வார்? இல்லை இல்லை, உயிர் மீட்கப்பட்டது தன்னடையே நடந்தது, அவ்வளவுதானே தவிர திருநாமத்தை சொன்னத்தை கிளியே திருப்பி சொல்லிட்டப்பார். ஆச்சாரியனிடத்திலே சிஷ்யன் கேட்டுக்கிறார். ஆச்சாரியனுடைய ஒரே எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? சொன்ன சொல் மாறாமல் வரியடைவே தப்பில்லாமல் வேற எதற்கும் புகழுக்கு ஆசைப்படாமல் திரும்ப சொன்னானா, இது ஒன்றைத்தான் ஆச்சாரியன் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த கிளி அதே போல தப்பில்லாம திரும்பி சொல்லிட்டு இல்லையோ, திருவங்கியாழ்வார் பகு திருப்தி. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே, உன்னை வளர்த்ததனுடைய பயனை நான் பெற்றுவிட்டேன். ஆழ்வாராச்சாரியர்கள் நமக்கு நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்கார். நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பார்கள்? 10 லட்சம் ரூபா சம்பாவனையா, 1 கோடி ரூபா சம்பாவனையா, எத்தனை நாளைக்கு ஒரு தினம் என்ன கொடுப்பார்கள்னு கேட்பாருனா, ஒன்றும் இல்லை. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் சொன்ன அர்த்தத்தை நன்கு மனசுல வாழ்ந்து புரிஞ்சுட்டு அனுஷ்டானத்துல கொண்டுட்டா போதும். இதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. உன்னை வளர்த்ததனுடைய பயன் எனக்கு கிடைச்சிருத்து வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. கிளியே கிட்டக்கவா என்று சொல்லி மடக்கிளியை கைகூப்புறாள். கிளியே உனக்கு நன்றின்னு பரகால நாயகி கை கூப்பினாலும். இன்னைக்கு நீங்க திருவங்கியாழ்வார சேவிக்கு போனீங்கன்னு வச்சுங்க, அவர் எப்பவும் கைகூப்பினதாகத்தான் இருக்கிறார். அந்த கூப்பின கைகளுக்கு நடுவுல மடல் இருக்கும். கை இப்படி இருக்காது, இந்த கைக்கு கொஞ்சம் விரிந்து நடுவுல மடல் இருக்கும். சேவிச்சல்னா தெரியும். எப்போதுமே மடல் எடுத்தல் திருவங்கியாழ்வாருக்கு உண்டான பெருமை. அதனாலதான் கைகளில் மடலோடையே தான் இன்றைக்கும் சேவை சாதிக்கிறார். மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முனே மடியொதுக்கி மனமடைக்கி வாய்புதைத்து ஒன்னலார் கரகுணித்த வேலனைத்து நின்ன இந்த நிலைமை கலியனுடைய இந்த நிற்கக்கூடிய நிலைமை என் நெஞ்ச விட்டு அகன்னிடாது கலிய நாணை ஆணையே என்னும் மனோலவனைகள் சாதிக்கிறார். இன்னைக்கும் திருவங்கியாழ்வாரை சேவித்தோம்னு சொன்னார். அவர் திருமேனி அழகு தனி அழகு. ஆச்சாரியர்களுக்குள்ள திருமேனி சேவிக்கணும்னா ஸ்ரீபெரும்புதூர்ல போய் ராமானுஷரை சேவிக்கணும். ஆழ்வார்களுக்குள்ள திருமேனி சேவிக்கணும்னா திருநகரிக்கு போய் திருமங்கியாழ்வாரை சேவிக்க வேண்டும். மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முனே மறையுரைத்த ஓங்காரமான பிரணவத்தோடைய கூடின திருமந்திரத்தை மால் வயலாளி மணவாளன் உரைக்க அவர் சொல்றதுக்காக கேட்டுக்கிறதுக்கு தயாராகிறார் ஆழ்வார். மடியொதுக்கி மனமடக்கி வாய் உதைத்தவ் ஒன்னலார். மடி ஒதுக்கி திருமங்கியாழ்வாரை சேவித்தின இடுப்பு துளி சாய்ந்திருக்கும். ஏன்னா ஆச்சாரனிடத்துல கேட்டுக்கு போறச்சே இப்படி நின்றுட்டு கேட்டுக்க முடியுமா? கேட்க முடியாது. குனியறது, குனிஞ்சா முதுகு குவியும், முதுகு குனிஞ்சா இடுப்பு உடையும், இடுப்புடைந்தா கை தாழும். இதே திருக்கோலத்துல தான் எழுந்தொழி இருக்கிறார். மடி ஒதுக்கி மனம் அடக்கி, மனசடங்க வேண்டியது முக்கியம். இவ்வளவு நாட்களும் ஆடல்மா குதிரை பேர்ல ஏறி தானே ராஜா தான் தான் அனைவருக்கும் தலைவன்கிற செருக்கோடே திரிந்தவர் மனம் ஒடுங்கி போயிற்று. பெருமானிவருக்கு அர்த்தங்களை வருஷித்த உடனே மடி ஒதுக்கி மனமொடுக்கி மனத்தை அடக்கி வாய் புதைத்த ஒன்னலார் கரகுணத்த வேலணைந்த நின்ன இந்த நிலைமை என் நெஞ்ச விட்டு கண்ணை விட்டு அகன்னிடாது கலியன் ஆணை ஆணையே. கலியனுடைய திருக்கழுத்தாகட்டும் அவர் நிற்கிற திருக்கோலத்தின் அழக சேவிச்சுட்டு தான் இதை தெரிவித்தார். அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் அனைத்த வேல் திருக்கைகள் அணைச்சென்றிருக்கிற வேல், தொழுத கை ககுப்பின கை, அழுந்திய திருநாமம் அழகிய சாத்தப்பட்டிருக்கிற திருநாமம், ஓமன்ன வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும், ஓம்னு சொல்லக்கூடிய திருவாய், உயர்ந்திருக்கக்கூடிய மூக்கு, குளிர்ந்திருக்கக்கூடிய திருமுக மண்டலம், பரந்த விழியும் இருண்ட குழலும் சுருண்ட வளையமும், பறந்திருக்கிற திருவிழிகள் இருண்டு பின்னே சாய்ந்திருக்கிற குழல், அந்த குழலை தூக்கி ஒரு முடிச்சு போட்டிருப்பா அவருக்கு. அவர் குழல் கீழ் இல்லாமல் மேல் நோக்கி முடிச்சுப்பட்ட குழல், அந்த குழல் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சுருண்ட வளையமும். ஆக இருண்ட குழலும் சுருண்ட வளையமும், வடிந்த காதும், காது வடிந்து கீழே இருக்கும், மலர்ந்த காது காப்பும்
தாழ்ந்த செவியும், மேலே மலர்ந்திருக்கிற காதுகாப்பு, பெருமான் சொல்லிருக்கிற திருமந்திரத்தை கேட்டுக்கிறதுக்காக தாழ்ந்திருக்கிற திருச்செவி, செறிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும், செறிந்திருக்கிற திருக்கழுத்து, அகந்திருக்கிற திருமார்பு, திரண்டிருக்கிற திருத்தோள்கள். பின்னாடி போய் சேவிச்சு பார்த்தோம்னா நெளிந்த முதுகும் குவிந்த இடையும், முதுகு நெளிந்திருக்கும் இடை குவிந்திருக்கும், இப்படி நிற்கிற கலியனுடைய வடிவழகு கண்ண விட்டு அகன்றாது. அது நிற்கிற ஆழ்வார்